வணக்கம். இன்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைபயணம் நிறைவு பெறுகிறது. நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். லோக்சபா தேர்தல் தேதி அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்று வெளியிட்டார். மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது. வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன. இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைபயணம் நிறைவு பெறுகிறது. மாலை 5 மணி அளவில் மும்பை சிவாஜி பார்க் மைதானத்தில் நிறைவு விழா நடைபெற உள்ளது. நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். கடந்த ஆண்டு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ராகுல் காந்தி மேற்கொண்டிருந்த பாரத் ஜோடோ யாத்திரை காங்கிரசுக்கு பெரும் உத்வேகத்தை கொடுத்தது. கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் எதிர்கொண்டிருந்த இடர்பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த மாநிலத்தில் ஆட்சியை இழந்தது. சொந்த கட்சியின் நிர்வாகிகளே கட்சி தலைமைக்கு எதிராக புகார்களை எழுப்பியது. மூத்த தலைவர்களின் விலகல், பாஜகவிற்கு தாவிய முக்கிய நிர்வாகிகள் என காங்கிரஸ் தனது மொத்த பலத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே வந்தது. இப்படி கடுமையாக பாதிக்கப்பட்ட காங்கிரஸ்க்கு இந்த யாத்திரை ஓரளவிற்கு உதவியது. இந்த நிலையில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என 2ஆம் கட்ட யாத்திரையை ராகுல் காந்தி மேற்கொண்டார். மணிப்பூரில் தொடங்கி மொத்தம் 15 மாநிலங்கள், 110 மாவட்டங்கள், 100 மக்களவை தொகுதிகள் மற்றும் 337 சட்டமன்ற தொகுதிகள் என 67 நாட்கள் மேற்கொண்டார். இன்று இறுதியாக இந்த யாத்திரை மகாராஷ்டிராவின் மும்பையில் முடிகிறது. சில இடங்களில் பேருந்திலும் சில இடங்களில் நடந்தும் சுமார் 6713 கிலோமீட்டர் தூரத்தை ராகுல் காந்தி இந்த யாத்திரை மூலம் கடந்தார். பயண திட்டத்தின்படி மணிப்பூர், நாகாலாந்தில் யாத்திரையை தொடங்கிய அவர் அசாமில் 8 நாட்களில் 17 மாவட்டங்களில் 833 கிலோமீட்டர் தூரமும், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயாவில் தலா 1 நாள், மேற்கு வங்கத்தில் 5 நாட்களில் 7 மாவட்டங்களில் 523 கிலோமீட்டர் தூரமும், பீகாரில் 4 நாட்களில் 7 மாவட்டங்களில் 425 கிலோமீட்டர் தூரமும், ஜார்க்கண்டில் 8 நாட்களில் 13 மாவட்டங்களில் 804 கிலோமீட்டர் என பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைபயணம் நிறைவு பெறுகிறது. இன்று மும்பையில் நடக்கும் இந்திய தலைவர்களின் கூட்டத்தில் இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் பற்றி பேச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, மல்லிகார்ஜுன கார்கே இந்த மூவரில் ஒருவர் தான் பிரதமர் வேட்பாளராக வர வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.